வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க, குருவே துணை. குரு வழியாகிய குணத்தில் நின்று கரு வழியாகிய கணக்கினை அறுத்து வரும் வழி வளமாக வாழ அன்போடு கருணை இவை கொண்டு அரவணைத்து வழிநடத்தி செல்லும் ஆசான் அவர்களை வணங்கி, இந்த எம்கேஜி தவமையத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் இங்கு வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை மிக சிறப்பாக சொல்லி உங்கள் அனைவரையும் மனதார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களை பாராட்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நம் சிந்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்கலாம். பாரதியினுடைய கவிதையோடு முதல்ல ஆரம்பிக்கலாம். பாரதிய அற்புதமா கேட்கிறாரு. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நீயே இன்று எனக்கு தந்தருள வேண்டும். எந்தன் முன்னை தீய வினைப்பெயர்கள் மீளாது அமிழ்ந்திட வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வா என்ற கவி பாரதியின் பிரார்த்தனையை நம் அனைவரின் பிரார்த்தனையாக்கி கொண்டு இந்த சிந்தனைக்குள்ளாக செல்லலாம். உன்னையே நீ எண்ணிப்பார். நம்ம எல்லாரும் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன் நம்மளை பற்றி கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னா, சிந்தனையா உடம்பு வலிச்சு உடம்பை நினைக்கலாம், மனசு கவலையாக இருந்தால் ஏதாவது வேறு மாற்று வழி ஏதாவது இருந்தால் அங்கே போகலாம் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்த பிறகு தான் நம்முடைய மனம், உடல்னா என்ன, மனம்னா என்ன, உயிர்னா என்ன, அறிவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமெல்லாம் சொன்னாங்க. சரி, இதுக்கு முன்னாடி நமக்கு யாருமே சொல்லலையா அப்படின்னா, எல்லா மகான்களும் சொல்லி தான் இருக்காங்க. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம் சொன்னாங்க. திருமூலர் பாடெல்லாம் படித்தோம். கோயிலில் போய் பஜனை பாடி சுண்டல் வாங்கி பொங்கல் வாங்கி சாப்பிட்டோமே வழிய, அந்த ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னா இல்லை. இந்த உலகிலேயே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் எது அப்படின்னு கேட்டால் இந்த மனித உடம்பு தான். இந்த மனித உடல் தான் உலகிலேயே அற்புதமாக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தை கொண்டு தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டதே மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். முதல்ல பயிற்சிக்குள்ளாக நீங்கள் வரும்போதே உங்களுக்கு மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சி அப்படிங்கிறது தான் கொடுக்குறாரு. ஏன் உடற்பயிற்சியை கொடுக்குறாரு? நீங்கள் 1 கோடி ரூபா போட்டு காரை வச்சுருந்தாலும் அதில் போய் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போகிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை, இல்லையா? அந்த காரையும் அங்கே நம்மளோட வாழ்த்து வச்சதையும் சேர்த்து வச்சதையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் சேர்த்து வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த உடல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாகனம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம உடற்பயிற்சி செய்ய பழகணும். நம்ம எல்லாருமே மனவளக்கலைக்கு என்னங்க ஃபஸ்ட்டு இருந்து கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே மனவளக்கலையில் பயிற்சி பெற்றிருக்கிறோம். ஆனால் பல பேர் டைம் இல்லைன்னு சொல்லியே உடற்பயிற்சி தள்ளி போட்டுட்ருக்கிறத நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் போன வாரம் திருவண்ணாமலையில் 3 நாள் மௌனம் எடுக்க போயிருந்தேன். அங்கே எல்லாருமே பயிற்சிக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்தீங்க கையை தூக்குனா பாதி பேர் கூட தூக்கலை. இல்லைங்க இங்கே வர்றதுனால டைம் இல்லைங்க, வர முடியலைங்க, செய்ய முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பயிற்சியும் ஆராய்ந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய இரத்த வெப்ப காற்றோட்டங்கள் சீராக பாய்வதற்குரிய ஒரு அற்புதமான பயிற்சியாக 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 40 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு தான் கொடுத்துருக்குறார். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கொடுத்ததை நம்ம பழகிட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் யாரும் சொல்லலை நமக்கு அறிவுரை. ஆதி காலத்திலிருந்து அவை பாட்டி சொல்லலையா? சொல்லாமையா இருக்காங்க? நமக்கு பாட்டு எத்தனை பாட்டு? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஈவது கரவேல் சொன்னாங்க. கேட்கலையே. வள்ளுவர் தான் சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2 மார்க்குக்கு படிச்சுட்டு 1.5 மார்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதிட்டு விட்டுட்டோம். அப்போ எல்லா மகான்களும் எல்லாருமே சொல்லித்தான் இருக்காங்க. சொல்லாத புதிய கருத்து ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. அவை பாட்டி ரொம்ப அற்புதமாக சொன்னான். பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம் மாறி தோன்றியது பிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனாக பிறக்கிறது பெரிய கஷ்டம், சாதாரண விஷயம்லாம் இல்லை, அற்புதமான பிறப்பு மனித பிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவ்வளவு அரிதான இந்த மனித பிறப்பை வச்சு நம்ம எதை சாதித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் ஏதோ இருக்கிறோன்னு ஓடிக்கிட்டே இருக்குமே வெளியே. முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளை நிறுத்தி யார் நம்மளை பற்றி ஒரு சிந்தனை பண்ணணும். முதல்ல உடற்பயிற்சியில் அந்த கண்களை மூடி அந்த லயத்தோடு உடலை கவனிக்க முதலில் பழகுதல். இதான் முதல்ல நம்மளை கவனிக்கணும். எப்போ நம்மளை கவனித்து அந்த பயிற்சி செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீரும். அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல நமக்கு என்னத்தை கொடுத்தாருங்க? உடற்பயிற்சி அப்படிங்கிறத கொடுத்தாரு. சாமிஜி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், காலையில் எழுந்த உடனே அப்பா அம்மா முதல்ல பாயை விரித்து போட்டு எழுந்த உடனே உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தா அடுத்து வர அவங்க தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம அப்பா அம்மா ஏதோ பயிற்சி செய்கிறாங்கன்ட்டு அதுகளும் செய்யும். அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அந்த பழக்கத்தை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நம்ம பிள்ளைங்க வரல, நான் அதான் என் பையன் வரமாட்டேங்கிறான், என் பொண்ணு அதெல்லாம் விடுங்க. முதல்ல நம்மை நாம் திருத்தி கொள்வோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மனசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? மனசுன்னா எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உடம்புக்குள்ளே உயிர் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த உயிர் ஓடும்போது ஜீவகாந்தம் உடல் முழுசும் சுற்றுது. அப்படி ஜீவகாந்தம் சுற்றும்போது உன்னுடைய மூளை செல்கள் வழியாக செல்லும்போது அதுதான் மனசாகுதுன்னு ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நமக்கெல்லாம் என்ன சயின்ஸ் தெரியுமா? இல்லை நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மனசுனா என்னன்னே தெரியல. ஒன்றுமே இல்லைப்பா, உன் உடம்புல உயிர் சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ ஜீவகாந்த மூளை வழியாக செல்லும்போது அதுதான் மனசாக மாறுது, அதுதான் உனக்குள்ளே எண்ணமாக வருதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த மனசுக்கு எதெல்லாம் இங்கே பிடிக்குது ரொம்ப? அப்போ மனசுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்குது? மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசுனா ரொம்ப பிடிக்குது இல்லையா? மற்றவங்க நம்மளை ஏதாவது குறை சொன்னால் பிடிக்கவே மாட்டேங்குது. நாம் மற்றவங்கள குறை சொன்னோம்னா, நான் அப்படி சொன்னால் திருத்திக்கணும், நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு இதை கொடுத்துக்கிறோம். அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி என் அப்பா அம்மா, என் மாமா மாமி, என் கணவர் மனைவி எல்லாம் நான் சொன்ன மாதிரி கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? அப்போ எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத யார்கிட்ட எதிர்பார்க்குறோம்? மற்றவங்கக்கிட்ட. என் அம்மா இப்படி இருக்கணும், என் கணவன் இப்படி இருக்கும், என் பையன் இப்படி சொன்னால் கேட்கணும், என்னை எல்லோரும் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணும், நானாக மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பேன், இதெல்லாம் இப்படி இருக்கணும். அப்போ நம்ம மனசுக்கு என்ன எதிர்பார்க்குதுன்னா, நான் மற்றவங்களுக்கு அதிகாரம் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குத வழிய நாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோமா? முதல்ல இதை யோசித்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்துக்கிற பக்குவம் வருது?
அந்த பக்குவத்தை தாங்க நமக்கு மகிழ்ச்சி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நன்மையை பிறர் கழித்து நட்டத்தை தானேற்று வாழும் நிலை ஈசன் நிலைன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஈசன் நிலையை உணர்ந்து கொள்வதற்கு தடையாக என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு சில சமயம் இந்த நாய்க்கு குப்பை தொட்டி சொர்க்கம், எருமைக்கு சேத்துல படுத்துருக்கிறது சொர்க்கம், இந்த பன்றிக்கு சாக்கடையில் படுத்துருக்கிறது சொர்க்கமாக இருக்கும், அதுக்கு அதுதான் சொர்க்கம். அதுபோல் நம்மளுக்கு ஒரு சில சமயம் என்ன பண்ணுறோன்னா, அந்த மிருக வாழ்க்கையில் வாழ்வது தான் சொர்க்கம், இதுதான் என்னை மாற்றிக்கவே முடியாது, நான் இப்படி தான், ஏன்னா நீ எப்படி வேணா போ, எனக்கு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த மனசுக்கு ஒரு ஒரு நாமளே ஒரு இது கொடுத்துட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு நாமே எதிரி, நமக்கு நானே நண்பன். அப்போ இந்த எதிரித்தனமாக வாழும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பல சிக்கல்கள் வரும்போது அதை நாம் எதிர்கொள்ள முடியவில்லை. நம் மனசுக்கு எப்போ இறைவன் படைத்தானோ அப்பயே நம்ம கையிலே அந்த சாவி கொடுத்துட்டான். உன்னுடைய பூட்டை நீயே திறந்துக்கோ, 5:30 வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டார் இறைவன். 6வது அறிவு படைச்சி நம்மளை அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை, உங்ககிட்டயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டேயே அந்த சாவியை கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்கிற சாவியை வச்சுக்கிட்டு நம்ம மனசை போட்டு திறக்காமல் அடுத்தவன் போட்டியே திறக்கிறோம், இல்லை தானே? அப்படி தானே? அடுத்தவன் போட்டியே திறக்கிறோம். அந்த அக்கா பற்றியா பெங்களூரில் படித்து 2 லட்சம் சம்பளம் வாங்குது, நீ அப்படி படிக்கணும். அந்த அண்ணனை பார்த்தியா அமெரிக்காவில் வேலை பண்ணுறாரு, அவர் மாதிரி நீ இருக்கணும். உனக்கு என்ன திறமை இருக்கும் அதை விட திறமையாக இருக்கும். உங்கள் பையன் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த அக்கா திறமையும் அந்த அண்ணன் திறமையும் பக்கத்து வீட்டுக்காரங்க திறமையும் அவங்க திறமையை தெரிஞ்சிருக்குமே வழிய உங்கள் திறமை உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் மனசுங்கிற சாவியை திறக்கிற பூட்டை சாவியை வச்சுக்கிட்டு உங்கள் மனசை முதல்ல திறக்கிறதுக்கு தான் நம்ம மகிழ்ச்சி கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ இங்கே தவம் அப்படிங்கிறத செஞ்சோம். இந்த தவத்தை செஞ்சு பிறந்ததுலேருந்து ஆனால் என்ன பண்ணுறோம், ஒன்றை பிடிச்சிக்கிட்டே வளர்கிறோம். ஏதாவது ஒன்றை சார்ந்து பிடிச்சி அவங்களோடையே வளர்கிறோம். இப்போ பிறந்ததுலேருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு என்ன, யார் ரொம்ப நீ இன்றி 4 நிலையில் இருக்குன்னு அம்மா விட்டுருக்காது. அம்மா தான் வாழ்க்கை இல்லையா? ஒரு 4 வயசு வானதுலேருந்து நான் கொஞ்சம் நடக்க பழகும், அப்பா ஸ்கூட்டியில் போவார், வெளியே போவார், காரில் போவார், எரிக்கும். அப்பா தான் வாழ்க்கை, நீ இன்றி நான் அப்பா இல்லைன்னா இருக்க மாட்டேன். இருக்காமா? 10 வயசு ஆகிட்டு, 10 வயசான உடனே அவனுக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நண்பர்கள் தான் வாழ்க்கை, நீ இன்றி நான் இல்லை. டே என் ஃப்ரெண்டு உயிர்டா, நண்பன்டா, உயிர் அவன் நண்பன், அப்படி போயிடுறானா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் 20க்கு மேலே போகும்போதே என்ன ஆகுது, 25, 27, இப்படி 30 வரைக்குமே ஒரே லவ் தான். இன்னைக்கு காலத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள எல்லாருமே பழகிட்டோம். எப்பா நானாக பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறத விட எவளையாவது நீ கூட்டிகிட்டு உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கோ, நம்மக்கிட்ட இந்த பிரச்சனையே விட்டுறாத. நீ என்னை எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் 1000 சொல்லலாம். உசுப்பேற்றும் போது விஜய் சொல்லுவார், உசுப்பேற்றும் போது உம்முன்னு, கடுப்பேற்றும் போது கம்முன்னு இருந்த வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமாம்மா. உசுப்பேற்றுமா அந்த மாதிரி ஒரு காதலி அப்படின்னு சொல்லி பின்னாடியே போய் நீ இன்றி நான் இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனால் மனைவி ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு வந்துட்டோமா, அதுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம், இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு மாவு மிஷினில் ஒரு 10 கிலோ கோதுமையை போட்டால் ஒரு 8 கிலோ வெளியே வரணும் மாவு, ஒரு 6 கிலோவாவது வரணும் இல்லை? ஆனால் இந்த உடல்ங்கிற மிஷினுக்குள்ளே முதல்ல எடுத்தது என்ன போடுறோம், நல்லா படிக்கணும் அண்ணா, 2 லட்ச ரூபா ஸ்கூலில் தான் சேர்த்துறது. கடனை வாங்கியாவது 2 லட்ச ரூபா ஸ்கூலில் சேர்த்துனா தான் பையன் நல்லா படிப்பான். நாங்கள்லாம் சாதாரண நகராட்சி ஸ்கூலில் தான் படித்தோம். அப்படின்னு இப்போ எல்லோரும் மைண்ட் செட் வந்துருச்சு, அங்கே படித்து தான் நல்லா படிப்பான், படிச்சுட்டு நல்ல வேலை. அது இங்கே கூட கிடையாது, ஃபாரினில் தான் வேலை பார்க்கணும்.
அங்கே போனால் தான் சம்பளம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. நல்ல வேலை வந்துருச்சு. அங்கே போய் நிம்மதியாக இருக்கிறானா? இங்கே வீடு வாங்கும், காரு வாங்கும், லோனை போடுவோம், இந்த பங்களா வாங்க, அந்த பங்களா வாங்க, அதை பக்கத்தோட வந்துச்சு, இதை இப்படியே ஓடுறான். இப்போ இவ்வளோ சந்தோஷத்தையும் இந்த மிஷினுக்குள்ளே போட்டிங்களே, 10 கிலோ கோதுமையை போட்டால் 8 கிலோ மாவு வந்த மாதிரி இதில் இத்தனை விஷயங்களை போட்டிங்களே, சந்தோஷங்கிற மாவு வெளியே வந்துச்சா? கேட்கணும் நம்ம எல்லாருமே. இத்தனையும் உள்ளே போட்டோமே, உள்ளே போட்டு சந்தோஷம் என்ற மாவு வெளியே வந்துச்சா? அப்படின்னா சந்தோஷமா? எங்கெங்கே இந்த லோனை கட்டணும், அந்த லோனை கட்டணும், இவனுக்கு கல்யாணம் பண்ணி இவன் பிள்ளை பெற்றிருக்கிறான், அதுவும் இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசை எல்லாம் ஓஞ்சு அப்படின்னு உட்காந்து பேரன் பேத்தின்னு வரும்போது தான் அப்போ தான் கொஞ்சம் உடம்பை பற்றி பார்ப்போம். ஐயோ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, இந்த உடம்பை பார்த்துக்கணும், என் பேரனே வளர்ந்து போயிட்டான், இவெல்லாம் நம்ம எங்கே பெற்றதும் பார்க்கல, மற்றதாக பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி தான் அப்போ தான் உடம்பை பற்றி கொஞ்சம் பயம் வரும். அப்போ தான் மன்றத்துக்கு ஓடி வரும். இங்கே போனால் இது சரியாக போயிடுமாம்மா, அங்கே போனால் அது சரியாக போயிடுமா. அப்படியே வந்தாலும் முழுசாக பயிற்சி செய்கிறோமா அப்படின்னா அதுவும் இன்னுமே எல்லா மன்றங்கள்லையும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. முதல்ல நம்மளை நாம் பார்க்கணுன்னா முதல்ல பயிற்சியை சரியாக செய்யுங்க. அப்புறம்தான் இந்த உடலை பற்றி இருக்கும்போது இறைவனை தேடுறோம். எங்கே இருக்கிறான் இறைவன் அப்படின்னு தேடுறோம். இறைவன் எங்கே? இறைவனை ஏன் தேடுறோம்? முதல்ல பொருளுக்காக தேடணும். சம்பாத்தியம் வேணும், சம்பளம் வேணும், பொருள் வேணும். அது கொஞ்சம் வந்தால் புகழ் வேணும், புகழுக்காக போய் இறைவனை தேடுறோம். இன்னொரு சிலர் என்ன பண்ணால் பொருள் இருக்கும், புகழும் இருக்கும், அதெல்லாம் இங்கேயே தங்கிக்கணும், இப்படியே இருக்கணும், நான் இப்படியே இருக்கணும், இப்படி வேண்டிக்கிறோம். அப்போ பொண்ணு, பொருள், புகழ், சம்பாத்தியம் இப்படியே வேண்டிகிட்டு இருக்கிறோமே. அப்போ இறைவன் நமக்கு எல்லாம் கேட்ட உடனே கொடுக்குறாரா அப்படின்னா ஒரு சிலருக்கு கொடுக்குறாரு, அவன் வாங்கிட்டு வந்து வர்றான். ஒரு சிலருக்கு கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ கொடுக்குறவனுக்கு நல்லவன், கொடுக்காதவனுக்கு கெட்டவனா? இல்லை, அவரவர்கள் வாங்கி வந்த கர்மவினை காரணமாகத்தான் நாம் வாழ்க்கை அப்படிங்கிறத போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் மாணிக்கவாசகர் அப்பயே சொன்னார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானார். இவ்வளோ பிறப்பும் பிறந்துட்டேன், இத்தனை பிறப்பில் என்னென்னலாம் செஞ்சனோ அதெல்லாம் எனக்கு என்னது? கர்ம வினை. எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்? மன்றத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கர்ம வினையை நான்லாம் போக்கணுமே, தவம் செஞ்சால் போயிடும்னு சொல்கிறாங்களே. அப்போ தவம் செஞ்சால் எல்லாமே போயிடும்னா இந்த தவத்தில் நான் வந்து ஆழ்ந்து ஏன் போக முடியல? உட்காந்து தன்னையும் மறவாமல் பிறதொன்றையும் நினையாமல் தான் தானாக இருப்பதே தவம் சொல்லி கொடுத்தாரு. ஆக்னேயப்பாரு, சாந்திரு, துரியேடு, அதுக்கு மேலே சிறப்பு தவங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எத்தனை பேரால் அரை மணி நேரம் தவம் செய்யுது அமைதியாக இருக்க முடியுது? இந்த மனசு அந்த அரை மணி நேரத்தில் ஒரு எண்ணம் கூட வரலன்னு சொல்ல முடியுமா? ஒரு நொடிக்கு 14,000 74,000 எண்ணம் வந்தும் போயும் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. இப்போ உட்காந்து போது தான் தவத்தில் பையன் என்ன சொன்னான், மருமக என்ன சொன்னாம்மா, அவன் இவன் எப்படி சொன்னான், எல்லாம் நினப்பு வரும். தேவையில்லாதது தேவையானது எல்லாம் மறந்ததெல்லாம் வரும். அதுக்கு தான் தவம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். அப்படி இல்லை. முதல்ல அந்த இறைவனை உள்ள கடந்து போகணும். வள்ளல் பெருமான் சொல்கிறாரு பாருங்க, பெற்ற தாய் தனி மக மறந்தாலும் பிள்ளையே பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் கற்ற கல்வி தனைகளை மறந்தாலும் நற்றவத்தில் இருக்கும் நமச்சிவாயத்தை யாம் மறவோமே. நமசிவாயமாக நமக்குள்ளாக இருப்பதே எது என்றால் என் மனம். இந்த மனதை நான் என்ன பண்ணணும்? மனம் என்ற இந்த தீபத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? நல்ல எண்ணம் வேண்டும்.
இந்த நல்ல எண்ணத்தை வைத்து என் மனசை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நான் எப்படி இருப்பேன்? பிரகாசமாக இருப்பேன். நான் எவ்வளவோ பொன் பொருள் எல்லாம் வச்சுருந்தாலும் எனக்குள்ளாக நல்ல எண்ணம் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? பிரகாசம் இழந்து தான் இருப்பேன். அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தாங்க இந்த கலையை நமக்கு சாமிஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க. எதை நோக்கி போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு தெரியாமையே போய்கிட்டு இருக்காம ஒவ்வொரு மகான்களும் நமக்கு இந்த அற்புதமான கலையை சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. பாரதி சொன்னார், காக்கை சிறகினிலே நந்தனாலா உந்தன் கரிய நேரம் தோன்றுதடா நந்தனாலா, பார்க்கும் இடமெல்லாம் நந்தனாலா உந்தன் பச்சை நேரம் தோன்றுதடா நந்தனாலா அப்படின்னு சொன்னாரா? கேட்கும் இசையெல்லாம் நல்ல நந்தலாலா உந்தன் கீதம் ஒழிக்குதடா நந்தனாலும் நல்லா சொன்னார். என்னவோ பாவம் பைத்தியக்காரனாட்டு ஏதோ பச்சை நேரம் மஞ்சள் நேரம் காக்கா நேரம் ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். பரவாயில்ல, நல்ல கவிஞன்பா, பாரதி சூப்பர்ப்பா, புரட்சி கவிஞன்பா, சூப்பர், அவளோடு நின்று போச்சு. வள்ளுவர் காட்டு கத்துன்னு கத்துனார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு சிலர் தான்மா தெய்வமாக மதிக்கிற அளவுக்கு வாழ்கிறாங்க. அப்போ எல்லாராலையும் வாழ முடியும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பவர் தான் நம் குரு. ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக ஆக முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியலைன்னா நம்முடைய கர்மவினை காரணமாக இன்னமும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி தான் இருக்குதே வழிய பயிற்சி வேண்டும். முதல்ல நம்ம உணர்வதற்கு தேவை என்னன்னா முதல்ல பயிற்சி வேணும். இந்த பயிற்சி இல்லை அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. கண்ணதாசன் தான் சொல்கிறாரு, என்ன மாதிரி தப்பு செஞ்சவன் எவனுமே கிடையாது, அவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன், அதனால் நான் தான் என்ன பண்ணோம் அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொல்லிட்டு போயிட்டார். எல்லா கருத்துமே தெரியும் தான், ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே தாங்க தற்சோதனைங்கிற ஒன்றில் தாங்க நம்ம எப்பயுமே நம்மளை விட்டு கொடுக்காம நான் பண்ணுறது எல்லாம் சரி சரி சரின்னு அந்த தற்சோதனையில் தான் நம்ம கொஞ்சம் தவறி போயிடுறோம். எந்த ஒரு மனிதனுமே முதல்ல தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ள பழகி கொண்டோலானா அவன் வாழ்க்கையில் ரொம்ப சிறந்து விளங்குவான். ஆனால் அந்த ஒத்துக்கொள்ளும் தன்மை நமக்கு வராதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? அந்த வீம்பு, அந்த பிடிவாதம், அந்த விட்டு கொடுக்குற தன்மை நமக்கு எப்பயுமே என்ன பண்ணுறதில்ல, வர்றதே கிடையாது. விட்டு கொடுக்குறதா யார், நீ சொல்லி நான் கேட்குறதா அப்படிங்கிற அந்த விட்டு கொடுக்குற தன்மை ஏன் வராமல் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு பாருங்க. ஒரு ஆண் பெண் 2 பேரும் 100% சந்தோஷத்தில் சேரும் போது தான் ஒரு குழந்தை உருவாகும். உண்மைதானே? அந்த குழந்தை உருவாகி அந்த வித்தானது பெண்ணினுடைய சினைமட்டியில் போய் உக்காருதா, உட்காந்து 1 வாரம் வரைக்கும் அந்த சினைமொட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக நீச்சல் வச்சுட்ருக்குது அம்மாவுடைய கருப்பையில். 1 வாரம் கழித்து அதுக்கு அப்பயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 1 வாரத்துலேயே என்ன பிரச்சனை? நான் ஆணாக பிறக்கட்டுமா இல்லை பொண்ணாக பிறக்கட்டுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆணாக பிறக்கணும் அப்படின்னா பெண்மையை விட்டு கொடுக்கணும், அப்படிதானே? பெண்ணாக பிறக்கணுன்னா ஆண்மையை விட்டு கொடுக்கணும், கரெக்டு தானே? சரி, ஏதோ ஒன்றா தானே பிறக்க முடியும். இப்போ ஏதோ ஆணாக பிறந்துட்டோ பெண்ணாக பிறந்துச்சோ 1000 ரூபா ஃபைன் ரெடி எடுத்து வச்சுங்க. 1000 ரூபா ஃபைன், சரியா? நன்கொடை, ஃபைன் இல்லை நன்கொடை. சரி, வாழ்க வளமுட, வாழ்க வளமுட. இப்போ இந்த ஆணோ பெண்ணோ உருவானதும் இந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது பிறந்து வளர்ந்து அது ஒரு 20-25 வயசு வரைக்கும் அதுக்கு என்ன தெரியுமா ஒரு வீரியம் இருக்கும். ஆணாக பிறந்துட்டா பெண்மையை அடையும் வரை அந்த வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்ணாக பிறந்துட்டா அந்த ஆணை அடையும் வரை
அந்த வேகம் இருந்துக்கிட்டே இருக்குமாம்மா. அந்த விட்டு கொடுக்குற தன்மை நமக்கு அப்போ தான் வர்றதில்லை. அதை அடையும் வரை நமக்கு என்ன வராது, அந்த தன்மை வரவே வராதான். அதை தான் சாமிஜி நமக்கு என்ன சொன்னார், தகப்பனுடைய ஒரு ஞான கவிஞர் முன்னாடி பேச முடியாது. தகப்பனுடைய ஒரு கழிவை தாயாரேற்று அதனுடனே தன் கழிவை சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவையே பாலாய் உண்டோம். சுக பிணைப்பின் அடையாளமான சுக்கில சுரோனிதமும் சேர்ந்து முகப்பனைய வளர்ச்சி பெற்ற பின் முன்னினைவாள் வாடுவதே மோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த ஒரு வீம்பு இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு எதுக்குமே தயாராக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வீம்புத்தனத்துக்கு. இது ஒரு பெரிய இது. அப்போ இதையெல்லாம் தகர்த்து எறியணுங்கிறதுக்காக தான் நமக்கு தற்சோதனைன்னு சாமிஜி நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார். தற்சோதனையில் மெயினாக நம்ம போய் மாட்டிக்கிறது என்னென்னா இந்த கோபம். மெயினாக கோபம், காமம், இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் போய் நல்லாவே சிக்கிக்கிறோம். எண்ணமும் அதுக்கும் ப்ளஸ்ஸிங். முதல்ல எண்ணம், அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம், எண்ணம் வந்ததும் பிறகு தான் நமக்கு கோபம் வருது, ஆசை வருது, கவலை வருது, எல்லா பிரச்சனையும் வருது. அப்போ எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக போடணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு இந்த மன்றத்து பக்கம் எட்டி பார்க்காம இருந்து பாருங்களேன், உங்களுடைய பழைய சுயரூபமெல்லாம் வெளியே வரும். ஒரு 2 நாள் 2 வாரம் எங்கேயாவது டூர் போயிட்டு வந்து நீங்கள் உடற்பயிற்சி 2 வாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டா 3ஆவது வாரம் வீட்டிலே இருந்தால் கூட செய்ய மாட்டீங்க. ஏன்னா உடம்பு வந்து கம்மு இப்போ 2 வாரம் செய்யலை, நல்லா தானே இருக்குது, என்ன போய் அப்படியே ஒரு மதப்பு கேட்கும். அப்படி ஒரு மதப்பு கேட்கும். சாதாரண விஷயம் இல்லைங்க, சும்மா இல்லை. அப்புறம் தியானம் பண்ணும்போது தியானத்தில் புருவ மத்தியில் ஆஹா மன்றத்துக்கு வந்தாங்க, அப்படி சூப்பராக தவம் வருதுங்க, அது இவர் எடுத்தாருன்னா அப்படிங்க இப்படிங்கம்போம். வீட்டுக்கு போனால் ஏன் வரலன்னு நம்ம சரியில்லைன்னு அர்த்தம், நம்மளுடைய அலையக்க சரியில்லை அங்கே. அப்போ முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு தெய்வாம்சமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதை முதலில் மாற்றுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. பல மகான்கள் சாதாரணமாக இல்லை, தன்னை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ புத்தர் பிரான் அப்படிங்கிறோம், இல்லை தியாகராஜ பாகவதர் அப்படிங்கிறோம். ஆராதனை மார்கழி மாதம் கொண்டாடுறாங்க, தியாகராஜ பாகவதருங்கிறோம். இல்லை துளசிதாசர், அனுமன் சாலிசா சூப்பராக போன வாரம் கொண்டாடணுமா இல்லையா, துளசிதாசர்னு கொண்டாடுறோம். இவங்கெல்லாம் பிறக்கும்போதேவா துளசிதாசராவோ இல்லை தியாகராஜ பாகவதராவோ இல்லை புத்தர் பிரானாவோ பிறந்தாங்க? நம்மளை மாதிரி சாதாரணமாக மனுஷனாக தான் பிறந்தாங்க. அப்போ அந்த மனுஷனாக பிறந்து தன்னை இப்படி மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. தியாகராஜ பாகவதர் எப்பயுமே காலையில் எழுந்ததும் அந்த ராமநாமத்தை ஜெபித்து கொண்டு அவருக்காக அவருடைய மனைவி தினந்தோறும் அந்த பூஜை பாத்திரங்களெல்லாம் விளக்கி அழகாக எடுத்து வைப்பாங்களாம். இவர் அந்த பூஜை பண்ணும்போதே தானாக அந்த கவி உருவாகுமாமா. அப்படி அற்புதமாக பாடுவாரமா. அந்த கவிகளை அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளையெல்லாம் கூட்டி வச்சு உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாராம். இது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிட்டாராம். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த குழந்தைங்க வரல, ஒரு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வரலையேன்னு எட்டி பார்க்குறாரு. ஒருத்தன் தெரியாமல் 6 மணிக்கு அப்படி எட்டி பார்த்துட்டு ஓடுறா, டே இங்கே வாட ஏன்டா இன்றைக்கி எல்லோரும் வரல? இல்லை இன்றைக்கெல்லாம் நாங்களாம் வரமாட்டோம், இன்றைக்கி நம்ம ஊரில் கரகாட்டம் நடக்குது, எல்லோரும் அங்கே போயிடுவோம், இங்கே தான் பாட்டெலாம் கேட்குறது, நீ பாட்டு படிக்கல யாரும் வரமாட்டோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னதும் இவருக்கு அப்படியே கோபம் பயங்கரமாக வருது. ஒரு ராமநாமத்தில் இல்லாத ஒரு பெருமையும் ஒரு புகழும் ஒரு சந்தோஷமும் யாரோ ஆடுற கரகாட்டத்தில் போய் என்ன கிடக்கு, அங்கே போய் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு கோபமான கோபம், பயங்கரமாக கோபம், அவ்வளோ கோபம் வந்துருச்சு அந்த குழந்தைங்க மேலே. அப்புறம் இவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த நைட்டு இரவு கூட சாப்பிட்டு படுங்கன்னு மனைவி சொல்கிற, வேண்டாங்கிறார். அவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு வேகம் கோபம் இந்த குழந்தைங்க மேலே. எவ்வளவு நான் அன்போடு
இந்த ராமநாமத்தை இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன், இதுகளுக்கெல்லாம் புரியலையே, இந்த இனிமேல் எவனும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி மட்டும் நம்ம மகரிஷி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் ஒருத்தர் கூட உள்ளே வரத்துக்கு தகுதியே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக சண்டை போடுறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சாப்பிட வாங்கினேன். சாப்பிட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்து பொம்பளைங்களாக இருந்த நம்ம நீ தின்னு திங்காட்டி போயா, நான் தின்ட்டு போகிறேன் அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த அம்மாவும் சாப்பிடாமையே படுத்துட்டாங்களாம்மா. அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணும்போது அந்த கவி தானாக வரும் இல்லை, பூஜை பண்ணுறாராமா, கவி வரல. ஏன் இன்னைக்கு பாடலையா? இல்லை இன்னைக்கு பாட்டெல்லாம் வரல. அப்போ சொன்னாங்களா அந்த அம்மா, நல்லா கவனிக்கணும், அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை, நீங்கள் இவ்வளவு காலம் பூஜை செய்து புனஸ்காரம் செய்து தானாக அந்த கவி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வரலன்னா இவ்வளவு காலம் இந்த ராமனை தரிசித்து ராமனையே பூஜித்தவங்களுக்கு உங்களுக்கு அந்த தன்மை கொஞ்சம் கூட இல்லையே, அந்த ராமனுடைய தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அப்படி இருந்திருந்தால் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? அது குழந்தைங்க தானே, அந்த தன்மை உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு சாந்தமும் இல்லது, மிக்க சௌக்கியமும் இல்லதுன்னு தெலுங்கு தியாகராஜர் தெலுங்கு. அப்போ வந்த கீர்த்தனை தான் சாந்தமோ லேகா சௌக்கியமோ லேதோ, அந்த பாட்டு யூடியூப்பில் சூப்பராக இருக்கும், எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டு. அந்த கவி அதுக்கப்புறம் அவர் அப்படியே தெய்வீகத்தோடு இணைஞ்சிட்டாரு அப்படின்னு அவருடைய கதையை நம்ம பறிஞ்சிருக்கோம். ஒரு வார்த்தை அவரை என்ன பண்ணியிருக்கு, மாற்றியிருக்கு. அப்போ சாமிஜி என்ன சொல்கிறாரு, ஒரு வாரம் பயிற்சியை தொடர்ந்து செய்தால் போதும் நீங்களும் மாறலாம்னு சொன்னார். இன்னும் நமக்கு அந்த ஒரு வாரம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி தானே? அதே போல் காமம். துளசிதாசன் முந்தானத்தில் அனுமன் ஜெயந்திக்கு போகும்போது அந்த ஹனுமான் சாலிசா படித்தோம். அந்த எல்லாருமே அந்த பாட்டு படித்தோம், எல்லாருமே படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த துளசிதாசர் தான் அந்த பாடலை எழுதினார். அப்போ அந்த பாட்டு படிக்கும்போது அவ்வளோ உருகி படித்தாங்க அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கும்போது. இந்த துளசிதாசர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? சரியான காமப்பித்தன், பெண் பித்தன், சாதாரண ஆள் இல்லை. துளசிதாசருடைய அப்பா ஆத்மாராம், அவர் அக்பருடைய சபையில் டெல்லியில் வேலை பார்த்துட்ருக்கார். அப்படி டெல்லியில் வேலை பார்த்துட்ருக்கிறச்ச இவருடைய போக்கு சரியில்லை. எப்போ பாரு பெண் பித்தனா சுற்றிக்கிட்டு பிள்ளைகளோட ஒரே ஆட்டம் பாட்டம். இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அழகான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். ரொம்ப அழகான யுவதி. நீ இனிமேல் இது போல் விலை மாத வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, உன் மனைவியை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணதும் அந்த மனைவி மேலே மோகம் வந்துடுச்சு. மனைவி தான் ஒரே அவருக்கு அந்த மனைவிக்கும் டார்ச்சல், அவரை விடவே மாட்டேங்கிறார். அந்த மாதிரி அந்த அம்மா எப்படா இவன் எங்கேயா போய் தொலைவாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி ஆகிப்போச்சு. அப்படி இருந்தவர் தான். ஒரு நாள் அக்பர் இவரை அமைச்சரவையிலிருந்து டெல்லி போகிறதுக்காக இவர் 2 நாள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி துளசிதாசரை கூட்டிகிட்டு போகிறார் அக்பர். பாதி தூரம் போனோடனே மனைவி நினப்பு வந்துருச்சு, திரும்பி வர்றோம். இல்லை நீங்கள் போங்க, நான் காலையிலுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, திரும்பி வர்றார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்படி வர்றாரா, அந்த நடு இரவு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தால் அப்போல்லாம் லைட்டு கிடையாது, இந்த மாதிரிலாம் தீப்பந்தம் தான். அக்பர் காலத்துலலாம் தீப்பந்தம் தான். நடு இரவு வீட்டில் கதவு தட்டினா அம்மா தீப்பந்தம் வச்சு பார்க்க, என்னடா இந்நேரத்தில் வந்திருக்கிற? இல்லை வந்துட்டேன், எங்கள் மனைவி என் பொண்டாட்டி எங்கேன்னு கேட்குறாரு. உன் பொண்டாட்டி அப்பா வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா வீட்டுக்கு போயிட்டாடா அப்படின்னு. உடனே அவனுக்கு வெளியே போகிறார். மழை கொட்டுது. தீப்பந்தம் எரியுமா? எரியாது, அணிஞ்சு போயிடும். தீப்பந்தமும் எரியலை. அப்போ அவங்க மாமனார் வீட்டுக்கு போகணுன்னா நடுவில் ஒரு நதிக்கரை இருக்குது. இந்த நதிக்கரையை தாண்டி அந்த பக்கம் போனால் மாடியில் தான் அந்த அம்மாவுடைய பெட்டு, அங்கே தான் படுத்துருக்குங்கிறது இவருக்கு தெரியும். இந்த நதிக்கரையை இந்த இரவில் இருட்டு, ஒன்றுமே தெரியல, எப்படி போகிறது? தட்டு மாதிரி நதியில் காலை வச்சு பார்க்குறாரு. ஏதோ தட்டுது, ஏறி பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அக்கறைக்கு போயாச்சு.
மாடியில் ஏறணுமே, எதையாவது பிடிக்கணுமேனு கை தொலைவுறாரு, ஏதோ வலுவலுன்னு சிக்குது, ஏறி மாடியில் குதிச்சாச்சு. குதித்த உடனே கதவை தட்டுறாரு. அந்த அம்மா என்ன நினைக்கும்? யாரோ தெரியலையே, திருடம் போல இருக்குன்னு தானே நினைக்கும். உடனே தீப்பந்தத்தை எடுத்துட்டு கதவை திறந்து வந்து பார்க்குது புருஷன். என்னடா இது, எப்படி வந்திருப்பான், எப்படி வந்தீங்க, கருகம்னு இருட்டு, மழை கொட்டுது, எப்படி நதியை கிடந்தீங்க, எப்படி மேலே ஏறினீங்க அப்படின்னு அந்த பந்தத்தை அப்படியே வச்சு பார்க்குது. இவர் ஏறிட்டு வந்தது ஒரு ஆமை. அது அப்படியே அந்த ஓட்டு மேலேயே உக்காந்துட்டு வந்துட்டாரு. மேலே பிடிச்சதுன்னா பெரிய பாம்பு தொங்கிட்டு கிடக்கு. அதை பிடிச்சி ஏறி உள்ளே உட்காந்துருக்கிறாரு. இதை அந்த அம்மா பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கரமாக கோவம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. ஒரு அழிந்து போகின்ற உடலுக்கு இந்த அற்ப சுகத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்தையே, இந்த கஷ்டத்தை ஹரிநாமம் சொல்லி அவருடைய இறையை அந்த உணர்வதற்காக நீ பயன்படுத்தியிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மோட்சமாவது கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் செவுட்டில் இருந்த மாதிரி இருந்தது. அப்போ போனவர் தான் இன்றைக்கி துளசிதாசராக இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாடலை பிரம்மாண்டமாக பாடிட்டுருக்கோம். ஹனுமன் சாலிசா பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் படித்து கூட பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு பாடல். அப்போ நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளவு சிறப்பான இந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்தவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இதாக இருந்திருக்காங்க. அப்போ நாம் ஒன்றும் மோசம் இல்லையே, நல்லா தானே இருக்கோம். அப்போ நம்மளாலையும் ஒவ்வொரு மனிதர்களும் மாறலாம், உன்னை உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன பண்ணியிருக்காரு? இறைவா, நற்கர்மயோகம் என்னும் உலக சமயம் அதை என்னுள்ளே எழுப்பி விட்டாய். சாமிஜி சொல்கிறார், உறைவாய் என்னுள்ளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன், இந்த உலகுக்கு என்னை ஒரு சிறு கருவியாக்கு அப்படின்னு சொல்லி முழு சரணாகதி சாமிஜி அடைஞ்ச பிறகு தான், நான் அடைஞ்சால் மட்டும் போதாது, இந்த சமுதாயத்தில் இந்த மக்கள் எல்லோரும் இதை உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த கலை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த தற்சோதனையை இப்போ மகரிஷி பாடத்திட்டமாக போட்டு ஒவ்வொன்றா இப்படியெல்லாம் செய்ய இப்படியெல்லாம் செய்யன்னு பக்குவப்படுத்தி சொல்கிறார். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார் பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒரு பாடலில். இங்கே எல்லாருக்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டு தெரியாமல் இருக்காது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தன் பதம் பணிமனமே, காலம் உன்னை நெருங்கும் போது கற்ற கல்வியும் கேள்வியும் கூட வராது சொல்கிறார் பாருங்க. நீ எவ்வளோதான் கல்வி கற்றிருந்தா கூட காலம் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னா கற்ற கல்வி என்ன ஆகிடும், உன்னுடைய போயிடும். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும்? இதை சாமிக்கிட்ட பாடுறாரு நம்ம நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் பாடிட்டுருக்கோம். இதெல்லாம் யாருக்கு சொன்னாங்கன்னு கேளுங்க. பால பருவம் அதில் விளையாடல், வாலிப பருவம் மங்கையின் கூடல், ஏழா முதுமையில் எத்தனை கவலை, இறைவனை நினைக்க நேரமே இல்லை. என்ன சொல்கிறாரு? ஏண்டா 16 20 வயசு வரைக்கும் ஆட்டம் போடுற, 20க்கு மேலே ஒரே மோகம்தான். அதுக்கப்புறம் வயசாகி போட்டு என்னடா பண்ணுற? அப்பா இந்த மகன் வீட்டுக்கும் அந்த மகன் வீட்டுக்கும் ஆயா வேலை பார்க்கவும், வாட்ச்மேன் வேலை பார்க்கவும், பிள்ளைகளை பார்க்கவும், இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கியா? எப்போ தான்டா இறைவனை நினைப்ப? எப்படி கேட்குறாரு பாருங்க. உன்னிலும் என்னிலும் உள்ளவன் விஷ்ணு, இதை அறியாமல் கோபம் கொள்கின்றாய், அனைத்து உயிர்களையும் சமமாய் எண்ணி விஷ்ணுவின் பாத மலர்களை அடைவாய். சினம் தவிரத்தில் வந்துருச்சா? உன்னிலும் என்னிலும் உள்ளவன் யாரு? விஷ்ணு. மூச்சு பயிற்சியில் மனதினை நிறுத்தி தியானத்தின் மூலம் சிந்தனை செய்து, தியானத்தின் மூலம் சமாதியை எய்தும் பயிற்சியை செய்து மகிழ்ச்சியை எய்து சொல்லியிருக்கிறாருங்க. 13ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. மூச்சு பயிற்சியில் மனசு செலுத்து, தினம் தினம் விஷ்ணுவே சிந்தனை செய்யி.
தியானத்தின் மூலம் எங்கே போகணுமாம்மா? சமாதியை எழுதும் பயிற்சியை செய்து மகிழ்ச்சியை எழுது. மகிழ்ச்சியை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, யாருன் மனைவி யாருன் பிள்ளை எதுவரை குடும்பம் உன்னிடம் இருக்கும், எங்கிருந்து நீ இவ்விடம் வந்தாய் என்றே சிந்தித்து உண்மையை தெரிந்து கொள். அதைத்தான் நீங்கள் இங்கே சொல்கிறாரு. யார் உன் மனைவி, யார் உன் பிள்ளை, எது வரைக்கும் உன்னோட இருக்கும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? எங்கேருந்து நீ வந்த இங்கே அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டியா? நான்யார் தத்துவம் அழகாக வந்துருச்சு. 13ஆம் நூற்றாண்டிலே சொல்லப்பட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பாடம் மட்டுமே படிச்சுக்கிட்டே இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாரு, மறுபடி ஜனனம் மறுபடி மரணம் மறுபடி பிறந்தும் ஏன் இந்த மயக்கம், மாற்ற முடியாமல் மாட்டிக்கொண்டோம் மாயவா என்னை காத்தருள்வாயே. என்னடாது, மறுபடியும் பிறகுறேன் மறுபடியும் சாகிறேன், மறுபடியும் பிறகுறேன் மறுபடியும் சாகிறேன். எப்போ நான் என்னுடைய பிறப்பிலிருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? நம்முடைய வினைகளை நாம் தீர்த்து கொள்ளும்போது. நம்ம கொண்டு வந்த வினையை நம்ம நாமளே கழிச்சிட்டு போயிடணும். கழிக்கிறதுக்கான முயற்சி இருக்கா? யாராவது ஏதாவது சொன்னால் திருப்பி கோபம் வராமல் இருக்கா? முதல்ல அதை செக் பண்ணுங்கள். சாமிஜி தெளிவாக சொல்லிட்டார், யாராவது உங்களை இந்த பயிற்சி எடுத்து நல்ல பக்குவமான பிறகு உங்களை ஏதாவது சொன்னால் நான் திருப்பி பேசுகிறதே இல்லைங்க மேடம் அப்படின்னு இன்னைக்கு வரை கை தூக்க சொல்லு. ஆமாம்மா சொல்லிட்டாங்க, ஆனால் அப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு இன்னும் நம்ம கேள்வி தான் கேட்டுட்ருக்குறோமே வெளியே. நம்ம முதல்ல நம்மளை மாற்றிக்கிட்டோமா அப்படின்னா இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்க வேண்டாம். இந்த நிலையில் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, நம்மை உணர முடியாது. நம்ம உணர்வதற்கு தடையாக இருப்பதே நம்முடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்களை முதல்ல மாற்றுவதற்காக தான் நமக்கு சாமிஜி அவர்கள் பயிற்சி கொடுத்தார். சாதாரணமாக இல்லை, இந்த மனதை கொண்டு எப்படி வேணாலும் மாற்று. ஏன்னா நம்மை நாமே உணரக்கூடிய தகுதி படைத்தவர்கள் மனிதர்கள். சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல நம்ம கட்டுக்களை நம்ம அவிழ்க்கணும். அப்போ தான் நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். பரிஷித் மகாராஜாவுக்கு ஒரு தீராத சாபம், 7 நாளில் நீ செத்து விடுவ சாபம் கொடுத்துட்டார் யாரோ. உடனே வியாசருடைய மகன் அவர் அற்புதமான ஒரு பாகவதத்தை சூப்பராக எடுத்து சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட 7 நாள் நம்ம செத்து போகிறோம், இவர்கிட்ட நல்லா கேட்டு நம்ம முக்தியாவது அடையலாம்னு சொல்லி 7 நாள் இவர்கிட்ட எடுத்தாது. 6ஆவது நாளே அவருக்கு முக்தி கிடைச்சது. அதில் அந்த 7 நாள் சாபத்தையே தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட ஒரு மன்னன் என்ன பண்ணுறான், இதை படித்த பிறகு நான் கூட முக்தி அடையணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. போர்னு செஞ்சு போர் அடிச்சு போச்சு. போர்லாம் வேணாம், இந்த ஊரையெல்லாம் நல்ல கலைநயமாக படுத்து இதுலேயும் ஒன்றும் திருப்தியே இல்லையே. சரி வேறு என்ன செய்யலாம், நிறைய சச்சங்கங்கள் வச்சு நிறைய கேட்டுக்கிட்டே இருப்போமா. சரி ஏற்பாடு பண்ண நிறைய சச்சங்கங்கள் இல்லை, நிறைய பேச்சாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன். இல்லையே இல்லை இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதே, எதை கேட்டாலும் என் மனசு மாறவே மாட்டேங்குதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திருப்பி எதையோ போட்டு பார்க்குறான். ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்புறமா கடைசியாக என்ன பண்ணுறாரு, பாகவதம் சொல்வதற்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி ஒரு பாகவதம் அப்படிங்கிறத தினந்தோறும் நல்ல கருத்துக்களை அவர் சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு ராஜ மரியாதை. ஒரு நாள் இப்படி நல்லா கவனிச்சுக்கணும், நம்மள மாதிரி இந்த மணவாள கலையில் இந்த பேச்சுக்கள் நல்லா இருக்குது, சூப்பர் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு கேட்டு போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி தினமும் பாகவதம் கேட்டால் மன்னனுக்கு கேட்கும்போது சூப்பராக இருக்குது, சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இவன் போன பிறகு ஒன்றும் மனசுக்கு திருப்தி இல்லையே, ஒரு நிறைவு கிடைக்க மாட்டேங்குதே. 6 நாளில் அவனுக்கு பரிஷித் மகாராஜாவுக்கு முக்தி கிடைச்சதுன்னு நீ 6 மாதமாக கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்க, எனக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லையே. தபார், நாளைக்கு நீ சொல்கிற பாகவதத்தில் எனக்கு முக்தி கிடைக்கலன்னு வச்சுக்க, அவனை நீ அவ்வளோதான் அப்படின்னு அவரை மிரட்டி அனுப்புகிறார்.
இவ்வளோ நாளாக ராஜபோகத்தில் சுகமாக இருந்தவருக்கு பாகுவதற்கு பயம் வந்துருச்சு. ஏன் நம்மளை வெட்டி போட்டாலும் போட்டுருவான், ஏன் பைத்தியக்காரனாட்டு இப்படி கிடக்குறானேன்னு சொல்லிட்டு பேத்தியை கூப்பிட்டு நைட்டு படுத்துட்டு இருந்த பேத்தி, தப்பா உருட்டு ஓடி போயிடலாம், காலையில் வெட்டினாலும் வெட்டி போடுவான், அவன் கோவக்காரன் பைத்தியக்காரனாக இருக்கிறான், போர் வேண்டாங்கிறான், கலை வேண்டாங்கிறான், ஸ்பீச் வேண்டாங்கிறான், பாகவதம் வேண்டாங்க, பைத்தியக்காரன் எதில் நிறைவுன்னு என்னவோ அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறான், என்னன்னு தெரியல, எனக்கும் தெரியலன்னு சொல்லுது. உடனே அந்த பாப்பா சொல்லுது, நீ ஒன்றும் பயப்படாத தாத்தா, நாளைக்கு நான் போகிறேன், நீ போய் என்ன பண்ண, உடனே வெட்டி போடும், நீ போ கம்முனரு அப்படின்னு சொல்லி போகுது. மன்னர் வந்து, என்ன பாகவதர் இன்னைக்கு வரல? இல்லை வரல, அவங்க பேத்தி தான் வந்திருக்கு. பேத்தியா? பேத்தி வந்து என்ன பண்ணும்? வா, என்ன உங்கள் தாத்தாவுக்கு தெரியாது, உனக்கு எனக்கு தெரியும், சொல்கிறேன், உங்கள் கேள்வி என்ன? எனக்கு ஒரு நாளில் என்னுடைய முக்தி கிடைக்கணுங்கிறதுக்கும் உங்கள் தாத்தா கிட்ட கேட்டேன், என்ன சொல்லு? என்னை இந்த தூணில் கட்டி போடுங்க, தூணில் கட்டி போடுங்க, உங்களை அந்த தூணில் கட்டி போடு. என்னது? நான் சொல்கிறத மட்டும் சரி, அந்த தூணில் கட்டி போடு. எல்லோரும் வெளியே போக சொல்லுங்க, கதவை சாத்திட்டு போக சொல்லுங்க. சரி போப்பா, எல்லோரும் 2 பக்கம் 2 தூணில் கட்டியாச்சு, எல்லோரும் வெளியே போயாச்சு. இப்போ கேட்குது, மகாராஜா என்னுடைய கட்டுகளை கொஞ்சம் அவுத்துறீங்களா? ஏய், என்னோ சொல்ல வரேன்னு ரொம்ப திமிரா இருக்கிற, என்னோ சின்ன பிள்ளை, என்னோ சொல்ல வரையான்னு கேட்குறேன், நம்மளே எல்லாம் கட்டி போட்டு நீ தானே போக சொன்ன, அப்புறம் நீ எப்படி உன் கட்டை நான் அவுக்க முடியும்? இதே தான் எங்கள் தாத்தாவுக்கு, அவருடைய கட்டு அவருக்கு தெரியாது, ஏதோ பாகவதம் பண்ணி கிளாஸ் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட போய் என் கட்டை ஊத்துரு, நான் நீயே உன் கட்டை அவிழ்த்துக்க முடியாவிட்டால் யாராலும் உன் கட்டுக்களை அவிழ்க்க முடியாதுன்ட்டான். இதை தான் சாமிஜி நமக்கும் சொல்லிட்டார், நீயே முதல்ல உன் கட்டுக்களை அவுத்துக்கோ, உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னை அறியாமல் போவதால் பலன் என்ன கூறு, உன்னை அறியாமல் போவதால் பலன் என்ன கூறு, உன்னையே நீ எண்ணி பாரு. மன்னாதி மன்னர் எல்லோரும் இந்த மண்ணோடு மண்ணாக போவதெவ்வாறு, இங்கு எந்நாளும் வாழ்வதும் இல்லை, இது எண்ணாமல் வாழ்வதால் வீணான தொல்லை, உன்னையே நீ எண்ணி பாரு. இந்த உலகுக்கு நீ வந்தபோது, இந்த உலகுக்கு நீ வந்தபோது, இங்கு உன்னோடு ஒன்றாக வந்தது யாரு? இந்த உடலை விட்டு உயிரோடும் போது, இந்த உடலை விட்டு உயிரோடும் போது, ஒரு தூசு உன் பின்னாடி துணையாக வராது, உன்னையே நீ எண்ணி பாரு. பிறக்கு முன்னிருந்ததும் எங்கே, நீ பிறக்கு முன்னிருந்ததும் எங்கே, மாண்ட பின் உன்னுயிர் போவதும் எங்கே, பெஞ்சாதி பிள்ளைகள் எங்கே, உன் பெருமையும் சிறுமையும் வருமோட அங்கே, உன்னையே நீ எண்ணி பாரு. கேட்குறாருங்க வள்ளலாரு. நீ மன்னாதி மன்னனா இருந்தால் கூட மண்ணுக்கு போன பிறகு யாராவது என்ன பிரயோஜனம் உண்டா?